பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எய்ம்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட். வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்டோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வைல்ட் லைஃப்பை கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா டு கண்ட்ரோல் அண்ட் லிமிட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸை அதிகமாக யூஸ் பண்ணுறதோ இல்லை அதை தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கிறதோ அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா கண்ட்ரோலாக யூஸ் பண்ணணும். தென் டு ப்ரிசர்வ் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அழிஞ்சு போக விடாமல் பார்த்துக்கக்கூடியது, பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் பார்த்துக்கூடியது நம்மளோட கடமை. தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீஷியஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ஸ்பீஷியஸ் விச் ஆர் ஆன் வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட். அதாவது என்ன அப்படின்னா த்ரெட்டன்ட் அப்படின்னா அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை அழிவோட விளிம்பில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ், அதுதான் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற அந்த மாதிரி வெரைட்டிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். தென் ப்ரிசர்வ் த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ். என்டேஞ்சர்டு அப்படின்னா பர்டிகுலராக அந்த ஏரியாவில் மட்டும் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸை என்ன பண்ணோம்னா ப்ரிசர்வ் பண்ணணும். டு ஸ்டடி த எக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் நேச்சுரல் ஹேபிடேட். அதாவது ஒரு அனிமல் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸில் அந்த அனிமல் அதோட ரிலேஷன்ஷிப், அந்த என்வாயன்மெண்ட்டில் அதோட ரிலேஷன்ஷிப் என்ன, அதோட ஹேபிடேட் என்ன, அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா தான் அந்த அனிமல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரிசர்வ் பண்ணுறது, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இல்லை அதை என்ன சொல்கிறது எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் ஹண்டிங் அண்ட் பவுச்சிங் ஷுட் பி ப்ராஹிபிட்டட். ஹண்டிங் அப்படின்னா வேட்டையாடுறதோ இல்லை விலங்குகளை கொல்றதோ அதை என்ன பண்ணிடணும், ஸ்ட்ரிக்டாக தடை செஞ்சிடணும். தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேச்சுரல் பார்க்ஸோ இல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸோ ப்ரொடெக்டட் ஏரியாஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோ அந்த மாதிரி வேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். சரியா? தென் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஆக்ட் ப்ராப்பராக ஒரு லா அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹண்டிங் பவுச்சிங்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா அனிமல்ஸை வைல்ட் லைஃப் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டில் மெயினாக இந்த ஆக்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஹிபிட் கில்லிங் அண்ட் ஹண்டிங் ஆஃப் ஸ்பெசிஃபைட் அனிமல்ஸ். அதாவது ஒரு அனிமலை கில் பண்ணுறதோ ஹண்ட் பண்ணுறதோ, ஒரு பர்டிகுலர் அனிமலை கில் பண்ணுறதோ இல்லை ஹண்ட் பண்ணுறதோ என்ன பண்ணாங்க அப்படின்னா தடை செஞ்சுட்டாங்க. தென் கன்ஸ்டியூட் சாங்சுரிஸ். சில இடத்துலலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சாங்சுரிஸாக இல்லை நேஷ்னல் பார்க்காக அந்த மாதிரி அவங்க அலாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் க்ளோஸ்டு ஏரியாஸ் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். அதாவது அங்கே ஹண்டிங்கும் அவாய்ட் பண்ணிடுவாங்க, கில்லிங்கும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அங்கே பெர்மிஷன் இல்லாமல் யாரும் என்ட்ரு ஆகாத மாதிரி அந்த மாதிரி சாங்சுரிஸ் நேஷ்னல் பார்க்ஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். அதாவது சில அனிமல்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில். தென் கன்ஸ்டியூட் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அண்ட் ரெகக்னிஷன் ஆஃப் ஜூஸ். நிறைய பிளேஸில் ஜூஸ் க்ரியேட் பண்ணி அந்த அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் ரெஸ்ட்ரிக்ட், ரெகுலேட் ஆர் ப்ராஹிபிட் ட்ரேட் இன் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்டென் ஃப்ரம் தெம். அதாவது என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் தடை, தென் ரெகுலேட் ஆர் ப்ராஹிபிட்னா தடை செய்கிறது. அதாவது என்னென்னா ஒரு வைல்ட் அனிமலோட ப்ராடக்ட்டோ வைல்ட் அனிமலோட திங்ஸோ வாங்குறதையும் அதை விற்கிறதையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தடை செஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த யானையோட தந்தத்தைலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த யானையை கொன்று அந்த தந்தத்தை எடுத்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஹண்டிங் மூலமாக அந்த வேட்டையாடி அது கிடைக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் அடுத்து டைகர் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்கின்னுக்காக இல்லை அதோட டீத்துக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட்ஸ்க்காக பண்ணுறதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க, தடை செஞ்சுட்டாங்க. தென் இது மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒரு நேச்சுரல் பார்க் வந்தது. அது என்ன அப்படின்னா ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1936 இன் உத்தரகாண்ட், இந்தியா. ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேசிக் 1 மார்க் கொஷின் பார்த்துக்கோங்க. உத்தரகாண்டில் 1936 வந்த ஃபஸ்ட் நேஷ்னல் பார்க் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். 15 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி
பாதுகாத்து வைக்கக்கூடியது. அங்கே வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ், என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ், எக்ஸ்டிங் ஸ்பீஷியஸ், ரேர் ஸ்பீஷியஸ், அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்கும். அந்த மாதிரி 15 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அந்த ஏரியாஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணி அந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. த நீல்கிரி இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ் இன் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீல்கிரி அப்படிங்கிறது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். அங்கே வந்து ரிச் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்கும். சரியா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, ஆர்கனைசேஷன் இன்வால்வ் இன் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். என்னென்ன கவர்மெண்ட் வந்து நிறைய லாஸ் அண்ட் ஆக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. தட் இஸ் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ். அப்படின்னா இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், IBW அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்குது. தென் வைல்ட் லைஃப் ஃபண்ட், WWF ஃபார் நேச்சர். தென் வேர்ல்ட் கன்சர்வேஷன் யூனியன், WCN. தென் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், தென் IUCN அப்படிங்கிறது. தென் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ், அதாவது இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸை அழித்து அதோட தோலோ இல்லை நெகமோ இல்லை பல்லோ அந்த மாதிரி ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது, அந்த ட்ரேடை வந்து ப்ரோஹிபிட் பண்ணுறது. தென் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, தென் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா, டேராடூன். இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, கன்சர்வ் பண்ணுறதுக்காக க்ரியேட் ஆன ஒரு ஆர்கனைசேஷன்ஸ். சரியா? ஓகே. தென் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியா. அதாவது என்னென்ன என்னென்ன பேசிஸ்க்கு கீழே வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இந்தியாவில் எப்படி இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் டைகர் and Project Elephant has been launched in 1973 and 1992 respectively. ப்ராஜெக்ட் டைகர் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எவ்வளோ டைகர்ஸ் இருக்குது, அந்த டைகர்ஸ்க்கு ஏதாவது டிசீஸ்னால் அவங்க போய் பார்ப்பாங்க. தென் அந்த டைகர்ஸ் வந்து யாருமே அங்கே ஹண்ட் பண்ணுறதுக்கோ பவுச்சிங் பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட்டும் அப்படி தான். சரியா? அப்போது அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1973 ப்ராஜெக்ட் டைகர். தென் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் வந்து 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் crocodile கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வாஸ் launched in 1976. தென் crocodiles வந்து கன்சர்வ் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து 1976 ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் sea turtle கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வாஸ் launched in 1999. கடல் ஆமைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கன்சர்வ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1999. தென் இந்தியன் ரைனோ விஷன் 2020 is to conserve at least 300 greater one-horn rhinos in Assam, India by 2020. அதாவது இந்த one-horn rhino அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸ்டிங்க்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஏன்னா வந்து அந்த ஹார்ன்காக தான் வந்து இந்த ரைனோவை மேக்ஸிமம் வந்து வைல்ட் லைஃப் ஹண்டர்ஸ்லாம் வேட்டையாடுறாங்க. ஸோ அந்த ரைனோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் ரைனோ விஷன் அப்படிங்கிறது 2020 ரைனோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது. சரியா? தென் அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சாயில் இரோஷன். சாயில் அப்படிங்கிறது டாப் லேயர் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். டாப் லேயர் ஆஃப் த சாயில் வந்து நம்ம விசிபிளாக இருக்குது. சாயில் எரோஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த டாப் லேயர் வந்து எப்படி ரிமூவ் ஆகி போகுது அப்படிங்கிறத சாயில் எரோஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரி, அந்த டாப் லேயர் ஆஃப் த சாயில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹம்ப்ஸ் அண்ட் மினரல் சால்ட்ஸ் வந்து இருக்கும். இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட் க்ரோத்துக்கு பேசிக் திங். சரியா? இப்போது அந்த டாப் லேயர் வந்து விண்டுனாலேயோ வாட்டர்னாலேயோ ரிமூவ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சாயில் எரோஷன் அப்படிங்கிறது சொல்லுவேன். சரியா? அப்போது ரிமூவல் ஆஃப் அப்பர் லேயர் ஆஃப் த சாயில் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சாயில் எரோஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். எரோட் ஆகிறது, அங்கேருந்து ரிமூவ் ஆகி போயிடுறது. சாயில் எரோஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இதனால் சாயில் எரோஷனால் அந்த மேலே இருக்கக்கூடிய டாப் லேயரில் இருக்கக்கூடிய ஹம்ஸ் போயிடுது. அதனால் அந்த சாயில் இருக்கக்கூடிய மினரல் சால்ட்ஸ் போயிடுது. ஸோ அந்த சாயிலோட நியூட்ரிஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன ஆகிடும், ரொம்ப கம்மியாகிடும். அப்போ அங்கே பிளான்ட் வந்து க்ரோ பண்ணோம்னா நல்ல நியூட்ரிஷன் எடுத்துட்டு தான் ஒரு சாயில் வந்து நியூட்ரியன் சாயிலாக இருந்தால் தான் அங்கே வந்து பிளான்ட் க்ரோத் வந்து எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போது அங்கே ஃபர்டிலிட்டி இல்லாத சாயில் என்ன ஆகாது, பிளான்ட் வந்து ப்ராப்பராக க்ரோ ஆகாது. ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் எதனால் நடக்குது, என்னென்ன ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இந்த சாயில் எரோஷனுக்கு காரணமாக இருக்குது, மண் அரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது காரணமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஹை வெலாசிட்டி ஆஃப் விண்ட்.
இப்போ நல்ல வேகமாக வந்து விண்டு ப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த மண் சுற்றிட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி வந்தது அப்படின்னா என்ன ஆகுது, அந்த டாப் லேயர் ஆஃப் த சாயில் வந்து எரோடாகி போயிடும். தென் ஏர் கரண்ட், தென் ஃப்ளோவிங் ஆஃப் வாட்டர். இப்போ வந்து ஒரு லேண்டில் அப்படியே வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் என்ன பண்ணிவிடும், அப்படியே அந்த வாட்டர் வந்து வாஷ் அவுட் பண்ணி போயிடும். தென் லேண்ட்ஸ்லைட் அப்படின்னா மண் சரிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, மண் சரியும் போது என்ன ஆகுது, மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து ரிமூவ் ஆகி அடியே வந்துடும். இதெல்லாம் வந்து தென் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, டீஃபாரஸ்டேஷன், மரத்தை வெட்டுறதுனால என்ன ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய மண் வந்து ஸ்டிஃப்னஸாக இல்லாமல் என்ன ஆகுது, லேண்ட்ஸ்லைட் ஏற்படுது. தென் ஃபார்மிங், அதான் இது தவிர அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டாப் லேயர் ரிமூவ் ஆகிடுது. தென் மைனிங், இதெல்லாம் என்ன அப்படின்னா தென் ஓவர் கிரேசிங் ஆஃப் கேட்டல்ஸ். இது எல்லாமே வந்து சாயில் எரோஷனுக்கு மெயின் ஏஜென்ட்ஸ் ஃபார் சாயில் எரோஷன், இந்த டாப் லேயர் ரிமூவ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ். தென் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோஷன் அப்படின்னா எப்படி வந்து சாயில் எரோஷனை நம்ம வந்து எரோட் ஆகாமல் தடுக்கிறது அப்படின்னா, ரீட்டைன் வெஜிடேஷன் கவர். இப்போ வந்து எப்போவுமே வந்து சாயில் வந்து அந்த பிளேஸ்லேயே ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம ரெகுலராக வந்து என்ன வெஜிடேஷன், அதாவது பிளான்ஸோ இல்லை ட்ரீஸோ வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், க்ரோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டாப் லேயர் ஆஃப் த சாயில் வந்து ரிமூவ் ஆகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சாயில் வந்து என்ன ஆகாது, வெளியே எக்ஸ்போஸ் ஆகாதனால அது என்ன ஆகாது, இப்போ ஒரு ஹெவி விண்ட் ப்ளோ வருது அப்படின்னா அதுக்கு மேலே பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது, அந்த சாயில் வந்து எரோடாகி போகாது. தென் கேட்டில் கிரேசிங் ஷுட் பி கண்ட்ரோல்டு. இந்த கேட்டில் கிரேசிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேலே வந்து பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, பிளான்ஸ் வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி கவர் பண்ணியிருக்கு சாயிலை. அப்படி கவர் பண்ணியிருக்கும்போது சாயில் எரோஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. இப்போ வந்து ஓவர் கிரேசிங் அப்படின்னா மேயும் இல்லையா, மேயும் விலங்குகள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கவ்வு, கோட்டு இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிளாங்கெட்டை வந்து என்ன பண்ணுது, கிரேஸ் பண்ணிடுது, ஃபீடாக எடுத்துக்குது. அப்போது எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டாப் லேயர் ரிமூவ் ஆகிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா சாயில் எரோஷன் நடக்குது. அப்போ கிரேசிங் அனிமல்ஸ் வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக அந்த கிரவுண்டை கிரேஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடணும். தென் கிராப் ரொட்டேஷன் சாயில் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் சாயில் ஆர்கானிக் மேட்டர். கிராப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ ஒரு தடவை வந்து கிரவுண்ட் போட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து சோளம் விதைக்கிறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரே வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அந்த ஃபீல்டில். ஏன்னா வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் வந்து போட்டோம்னா தான் அந்த சாயில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது அப்படியே வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. தென் ரன் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் அ கேட்ச்மெண்ட். ரன் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாயிலில் இப்போது மழை பெய்யுது அப்படின்னா சும்மா அந்த ஓப்பன் லேண்டில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி வழிஞ்சு போகும்போது என்ன ஆகுது, டாப் லேயர் ஆஃப் த சாயிலும் என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகி போயிடும். அதுவே ஒரு ஃபாரஸ்ட்லேயோ இல்லை ஒரு பிளான்ட் இருக்கக்கூடிய இடத்துலையோ வந்து அந்த சாயில் போச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த சுற்றி இருக்கக்கூடிய பிளான்ட் ரூட்டில் இந்த சாயில் வந்து வாட்டர் அப்சர்வ் ஆகிட்டு அந்த சாயில் வந்து என்ன ஆகும், இட் ஆக்ட் அஸ் ஸ்பாஞ்ச் அண்ட் அப்சர்வ் த வாட்டர். ஸோ அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகி அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த இடத்துக்கு என்ன ஆகாது, சாயில் எரோஷன் நடக்காது. தென் ரீஃபாரஸ்டேஷன், டெராச்சிங் அண்ட் கண்டூர் ப்ளோவிங். தென் ரீஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட் வந்து நிறைய பில்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ப்ளோவிங் வந்து என்ன சொல்கிறது, ப்ளோவிங் பண்ணுறது இதெல்லாமே என்ன அப்படின்னா சாயில் எரோஷன் ஆகாமல் தடுக்க முடியும். தென் விண்ட் ஸ்பீட் கேன் பி கண்ட்ரோல்டு பை பிளான்டிங் ட்ரீஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஷெல்டர் பெல்ட். அப்போது எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி விண்ட் ப்ராப்ளம் இருக்கோ அப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரொம்ப ட்ரங்க் ஜாஸ்தியாக உள்ள ட்ரீஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட அந்த எட்ஜஸில் வந்து நம்ம அந்த ஃபீல்டோட எட்ஜஸில் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து என்ன ஒரு ப்ரொடெக்டிவ் ஷேட் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி சாயில் எரோஷன் ஆகாமல் தடுத்துட முடியும். சரியா. இப்போ சாயில் மேனேஜ்மெண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.